இங்கு திரளாக திரண்டிருக்கக்கூடிய ஜனநாயகத்தை காக்கக்கூடிய ஜனநாயக மாண்பை காப்பதற்காக அம்பேத்கர் வகுத்தளித்த அரசியல் சட்டத்தை காப்பதற்காக சாதியை கடந்து மதங்களை கடந்து இன்றைக்கு ஜனநாயக ஆளுமைகள் வழக்கறிஞர்கள் இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறோம். உச்ச நீதிமன்ற நீதிபதியை பார்த்து ஷூ கலட்டி எறிகிறார். மிக உயர்ந்த பதவி உச்ச நீதிமன்ற நீதிபதி. எரிஞ்சவன் கிஷோர் குமார் என்ன சொல்றார், நாகேஷ் கிஷோர் குமார் என்ன சொல்றார், ஸ்டேட்மெண்ட் என்ன, சனாதனத்தை எதிர்த்தார் உச்ச நீதிமன்ற நீதிபதி, ஆகவே நான் எரிகிறேன் என்று சொல்றார். நாங்க போராடுற வழக்கறிஞர்களுக்கு எதிர்த்து போராடுற மானங்கட்ட வழக்கறிஞர்களுக்கு சொல்றேன், சனாதனம்னா என்ன நினைக்கிற, டீ கிடையாது டீ சாப்பிட மாதிரி நினைக்கிறியா? சனாதனம்னா நீ சனாதனத்துல நீ சூத்திரண்டா இவங்க பஞ்சமே தானே வச்சிருக்க. ஒன்னையும் படிக்க கூடாத ஜாதி, நானும் படிக்க கூடாத ஜாதி. அந்த சனாதனத்தை படித்து விட்டு உச்ச நீதிமன்ற நீதிபதியாக வந்து விட்டார். அது அவனுக்கு தாங்கல. மீண்டு ஆடு மாடு மேய்க்க போன அப்பைய தொழில பாக்கணுன்றதா பாஜக RSS திட்டம். அதனால அவனுக்கு ஆத்திரம் தாங்க முடியாம உச்ச நீதிமன்ற நீதிபதியாக தலைமை எடுத்துக் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நேற்று RSS கும்பல் செய்யல. பாபு ஜெகஜீவன் ராம் இந்தியாவுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் முப்படையை கையில வச்சிருந்தாரு. அவர் சொன்னாதான் முப்படையும் போகும். வாரணாசியில சம்பூர்ணானந்தருடைய சிலையை திறந்து வைக்க வர்றாரு. எல்லாம் யோசிக்கணும் மனசாட்சியோட. யார் எதிர்த்து போராடுறோம், எதுக்காக போராடுறோம் யோசிக்கணும். இந்தியாவில் உச்ச நீதிமன்றத்தில் நீதிபதியா தலைமை நீதிபதி வந்தாலும் ஏத்துக்கிற மாட்டேங்கிறான். ஜாதியை பாக்குறான், பூவை கேட்டு எறிகிறான். பிழைக்க வந்த கூட்டம் கைபர் போல் கனவா வழியாக இங்க பிழைக்க வந்த பார்ப்பன கூட்டம் எறிகிறான். பாபு ஜெகஜீவன் ராம் பாதுகாப்புத்துறை அமைச்சர், முப்படி அவர் கையில இருக்கு. ஆனா அவரு வாரணாசியில சம்பூர்ணானந்தர் சிலையை திறந்து வைக்கிறாரு. திருட்டு போச்சு அப்படின்னு சொல்லி கழுவுறான். நீ முப்படையை கையில வச்சிருந்தாலும் நீ ஜாதியில கீழானவர் நினைக்கிறான். இப்ப அண்மையில் நடந்தது நாடாளுமன்ற புதிய கட்டிடம் திறப்பு விழா. இந்தியாவோட முதல் குடிமகள் யாரு? ஜனாதிபதி. ஏன் கூப்பிடல? அவங்க ஒரு ST. அப்ப இந்த ஆட்சியை நிறுவ பார்க்கிறான். மீண்டும் மனதரும் ஆட்சியை நிறுவ நினைக்கிறான். இதை எதிர்த்து சமரசம் இல்லாமல் போராடக்கூடிய ஒரு தலித்து தலைவரா உருவாகி இன்றைக்கு ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துடைய விளிம்புநிலை மக்களுடைய தலைவராக திரும்ப வர்றாரு. அதை அவனால தாங்கிக்க முடியல. இந்த உணர வேணாமா? எங்கடா ஜாதி இருக்கு? எங்க ஜாதி இருக்கு? 27% இடஒதுக்கீடு மண்டல கமிஷன் அறிக்கையில கொண்டு வராரு. டிபிசி பிரதமரா இருக்கும்போது அதை எதிர்த்தது யார்? திரும்ப கொண்டு வரும் சொல்றாரு. பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு மருத்துவ கல்வி இடஒதுக்கீடு ஒன்றிய அரசு பதுக்கி வச்சிருந்தார். திருட்டுத்தனமா தன் சக நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமாரை கூட்டு போய் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு முடியாம போராடுற வழக்கறிஞர்களே, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு உங்களுக்கு 1000 சங்கம் இருக்கு, 1000 கட்சி இருக்கு. பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு ஒருத்தர் கூட போய் கேட்கல. திரும்பதான் போய் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக மருத்துவ இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தார். நெற்கட்டிஞ்சாவில் கூலித்தேவன், இந்தியாவிலேயே சுதந்திரத்துக்காக முதல் போராளி கூலித்தேவன். அவனுக்கு அரசு விழா நடத்த வேண்டும் என்று போராடி அரசு விழா நடத்த வேண்டும் கேட்டுக் கொண்டவர் திருமாவளவன். எங்க ஜாதி இருக்கு? மாமன்னர் மருதுபாண்டியருக்கு விழா நடத்தி யாரும் பேச முடியாத வரலாற்று செய்தியை நாட்டுக்கு சொன்னவர் திருமாவளவன். எங்க ஜாதி இருக்கு? யாரோ ஒரு திருட்டு பையன், ஒரு முள்ளமாரி பையன் நீதிபதியை பார்த்து பாலியல் பெண் நீதிபதி வந்து பாலியல் பண்ணவன். அவர் பேரெல்லாம் தயவு செய்து சொல்லாதீங்க. திருமாவுடைய உயரம் உச்சம் வேற. நாடாளுமன்றமே திருமா எந்திரிச்சா நாடாளுமன்றம் நடுங்கிறது. அப்பேற்பட்டால ஒரு சாதாரண கபோதி பையன், களவாணி பையன், அவன் வந்து முறைக்கிறான். ரோட்ல ஒண்ணுமில்லாத நெட்டுப்பாடு கட்சிக்காரன் முறைச்சாலே அறுவாளுக்கு வெட்டிக்கிறான். இன்னைக்கு திருமாவுக்காக லட்சக்கணக்கானவர் உயிரை கொடுக்க தயாரா இருக்கான். முறைச்சா சும்மா விடுவானா? ஏன்னா நியாயம் பேசுறீங்க? திருமா வழக்கறிஞர் இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி வழக்கறிஞர் பாலு சொல்றாரு, 1961 வழக்கறிஞர் சட்ட அடிப்படையில
ஒரு வழக்கறிஞரை பாதுகாப்புக்காக சங்கம் போராடும். திரும்ப யாரு? திரும்ப வழக்கறிஞர் மதுரை சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை பார் உறுப்பினர். அவரை தான் முறைக்கிறார். ஆக்ஷன் இருந்தா ரியாக்ஷன், ஆக்ஷன் இருந்தா ரியாக்ஷன். ஆக்ஷன் போது யார் பண்றா? அதை திருட்டு போய் பண்ணிட்டு சாதி முத்திர குத்துனா நாங்கெல்லாம் விட மாட்டோம். சிறுத்தை கொண்டா சிங்க விடாது, சிறுத்தை சிங்கி அப்படின்னு கண்ண போடாது, இயற்கையாக கண்ண போடாது. நிறைய வரும் பாட்டு பேருக்கா பாருங்க. எச் ராஜா அவன் சொல்ற அருவாளை தூக்கு முன்னாடி பிறக்கும் போதே வாழோட பிறந்த விடா நாங்க சிறுத்தைலாம் எல்லாம் களவாணி கொலைக்க வந்த பிடாரி யாராலும் பேசலாம். ஆட்டு போக்கு அண்ணாமலை ஒரு ஆளு. நீங்க எல்லாம் கதையை கட்டி வர்றாங்க. இங்க சாதி பெரியார் மண்ணு, திராவிடம் இங்க நிறுத்தி வச்சிருக்கோம். நாங்களாம் திராவிடத்தால் பெரியாரால் அண்ணாவால் பக்குவப்படுத்தப்பட்டவங்க. அதனால இந்த மண்ணுல முத்துராமலிங்கத்தவர் ஜாதி தரால் பண்ணாரா? முத்துராமலிங்கத்தவருக்கு இப்ப அண்மையில எடப்பாடி பழனிசாமி பேசினார். நல்லா யோசிக்கணும் எல்லாரும். அவருக்கு விமான நிலையத்துக்கு பேர் வைக்கணும்னு சொன்னாரு. திரும்ப எதிர்த்தாரா? எதிர்த்தவெல்லாம் ஒரு பக்கம் போய் நிக்கிறீங்க. என்ன சாதி நல்லிணக்கம்? நாங்க இருக்குது மத நல்லிணக்கம், சாதி நல்லிணக்கம். நாங்களாம் ஒரே சகோதரர்கள், ஒரே ரத்தம். அதனாலதான் திருமாவுக்கு நிக்கிறோம். திருமாவுக்கு நிற்கும் என்ன அர்த்தம் கேட்டா, திருமா இந்தியாவிலே இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய சமத்துவ தலைவராக, இன்றைக்கு மக்களுக்காக போராடுகின்ற தலைவராக உருவெடுத்து வருகிறார். பெரியார கடுமையா இறந்து திட்டான். ஏன் திட்டா? சமத்துக்கு போராடினார். அண்ணாவை திட்டான். ஏன் திட்டா? சமத்துக்கு போராடினார். இன்னைக்கு அண்ணாவுக்கு அடுத்து, பெரியாருக்கு அடுத்து, கலைஞருக்கு அடுத்து, ஸ்டாலினுக்கு அடுத்து சங்கி கூட்டம் குறிவைத்திருப்பது திருமாவை தான். அதனால திருமாவை பாதுகாப்பா. நீங்க சொல்ற இஜெட் பிரிவு பாதுகாப்பு, நாட்டவே திருமா பாதுகாத்துட்டு இருக்காது. நமக்கு இஜெட் பிரிவு பாதுகாப்பு. திருமாவை பாதுகாப்போம். அந்த களவாணி நடவடிக்கை எடுக்கணும். இங்கே மதுரை வழக்கறிஞர் சங்கம் பொதுக்குழுவை கூட்டாம நீங்க இந்த முடிவெடுத்து ஆர்ப்பாட்டம் செய்தது முன்னுதாரணம், சரியான முன்னுதாரணம். கண்டிக்கின்ற திருமாவை பாதுகாப்போம். விடுதலை சிறுத்தைகள் இல்லாமல், திருமா இல்லாமல் தமிழக அரசியல் களம் ஒரு அடி கூட இனிமேல் தமிழகத்தில் நகராது. திருமாவும் விடுதலை சிறுத்தைகளும் வரலாற்று நிர்பந்தம், காலத்தின் கட்டாயம் தமிழக அரசியலில் திருப்பு முனையை ஏற்படுத்துவார். மதுரை வழக்கறிஞர் சங்கம் என்பது மிக பாரம்பரியமிக்கமான சங்கம். அதனுடைய போராட்ட வரலாறு என்பது போற்றுதலுக்குரிய போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிற, அதுவும் தமிழ்நாட்டில மதுரை வழக்கறிஞர் சங்கம் ஒரு பொது பிரச்சனையை எடுத்துச்சுன்னா அந்த பொது பிரச்சனைய எல்லா வழக்கறிஞரும் எடுத்து தீர்வு காணும் முறையான போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிற வரலாறு மதுரை வழக்கறிஞர் சங்கத்திற்கு. ஈழத்தமிழருடைய போராட்டங்களாக இருக்கட்டும், இனப்படுகொலை செய்யப்பட்ட மக்கள் செத்து குவியும் போது வீர வணக்க நிகழ்ச்சிகளை செலுத்துவதாக இருக்கட்டும், இன்னைக்கு ஒரு பாதிக்கப்பட்ட தரப்பு மக்கள் எங்க இருந்தாலும் அதற்காக முன்னின்று நடத்தக்கூடிய வழக்கறிஞர் சங்கம் மதுரை வழக்கறிஞர் சங்கம். ஆனா மதுரை வழக்கறிஞர் சங்கங்களுக்குள்ளேயே சாதிய ரீதியான கண்ணோட்டங்கள்ல இன்னைக்கு பிளவுபடுத்துகிற சனாதன சங்கி கும்பல் வேலை செய்து கொண்டிருக்கிற தோழர்களே, நாம் அதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. அப்போ இன்னைக்கு ஒரு வழக்கறிஞர் சங்கம் வழக்கறிஞர்களுக்கானது. இந்த பிரச்சனையை பொறுத்தளவுக்கு 2 வழக்கறிஞர்களும் மோதல் ஏற்பட்டிருக்கு. அப்போ வழக்கறிஞர்களுக்கு மோதல் ஏற்படும் போது அதை எப்படி கையாளணும்ன்றது இல்லாம அடிபட்டவன் இந்த சாதி, அடிச்சவன் அந்த சாதி அப்படின்னு வழக்கறிஞருக்குள்ள ஒரு சாதிய மோதலை ஏற்படுத்துகிற சனாதன கும்பலை மதுரை நீதிமன்றத்திலிருந்து விரட்டி அடிக்கும் வரை நாம் தொடர்ச்சியாக போராட வேண்டும். அதோடு மட்டுமல்ல, நம்ம இன்னைக்கு நம்ம எலெக்ஷன் இருக்கு, பார்
பாடுபடுகிறது.